வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 5 கிலோவாட்டு ப்ளஸ்ஸு ஒரு கமர்ஷியல் 2 கிலோவாட்டு மொத்தம் 7 கிலோவாட் போட்டிருக்கிறோம். வீட்டுக்கு 5 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 78,000 சப்சிடி கிடைக்கும். ஆனால் நம்ம கமர்ஷியலுக்கு போடும்போது சப்சிடி ஸ்கீம் இல்லை. அதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது எல்லாருக்கும் தகவல் தெரிகிறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு 5 கிலோவாட்டும் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது வீட்டோடு சேர்ந்து, அது தனி கனெக்ஷன் இருக்குது, கமர்ஷியல் கனெக்ஷனு. அதுக்கு 2 கிலோவாட்டும் போட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்கு அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு நமக்கு யூனிட் வருது, கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வீட்டுக்கு இருக்கிற கனெக்ஷனோட பேர் நமக்கு சோலாரில் கிடைக்கிற கனெக்ஷனோட பேர் நெட் மீட்டர் கனெக்ஷன்னு பேர். இதுவே கமர்ஷியலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை கடைக்கோ இல்லை எந்த விதமான ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ கிடைக்கக்கூடியது கமர்ஷியல் கனெக்ஷனு. அதுக்கு வரக்கூடிய மெத்தடு பேர் நெட் ஃபீடின்னு பேர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் போடுறது மூலமாக ரெண்டுக்குமே நம்ம கட்டாயம் லாபத்தை அடைய முடியும். ஏன்னா கமர்ஷியல் யூனிட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேக்ஸு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, கிலோவாட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு யூனிட்டு 13 ரூபாய்க்கு மேலே வருது. நீங்கள் பகல் நேரத்தில் சோலார் போட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய சோலார் முதலீட்டை 2 வருஷத்தில் எடுத்துடலாம். இதே வீட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நைட்டும் பகலுமே சோலார் யூனிட்டை யூஸ் பண்ணலாம், பேட்டரி தேவையில்லை. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, சார் பகலில் சோலார் ப்ரொடக்ஷன் வந்துடும், நைட்டு எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 24 மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட் ஓடுதோ அதை சோலார் பவர் பகலில் இருக்கிற 10 மணி நேரத்திலே உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். உதாரணமாக ஒருத்தருக்கு 900 யூனிட் வருது, ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 900 யூனிட்டு, அவருக்கு 4,500 பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 900 யூனிட்டை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 15 யூனிட்டு அதில் உற்பத்தி பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த 15 யூனிட்டு 30 நாளைக்கு 450 யூனிட்டு, 2 மாதத்துக்கு 900 யூனிட்டு. இந்த 15 யூனிட்டுக்கு நீங்கள் 3 கிலோவாட் இல்லைனா 4 கிலோவாட் சிஸ்டம் போட்டிங்கன்னா பகலில் இருக்க 10 மணி நேரத்துலேயே அந்த 15 யூனிட்டை உற்பத்தி பண்ணிடும். நம்ம யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற எனர்ஜி எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்போர்ட்டட் யூனிட் அப்படின்னு மீட்டரில் பதிவாக இருக்கும். ரீடிங் எடுக்கிறவங்க இம்போர்ட்டட் யூனிட்டு எக்ஸ்போர்ட்டட் யூனிட்டுன்னு எடுப்பாங்க. இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம போகும்போது கண்டிப்பாக சோலாரில் 95% வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டு பில் குறைஞ்சிரும். ஒருத்தர் 4,500 கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் கரண்ட்டு பில்லு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 450 தான் வரும், ஒரு 300 வரும். இதுக்கு பேர் நெட்வொர்க் சார்ஜ். நிறைய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, கரண்ட்டு பில்லே இல்லை, ஜீரோ கரண்ட்டு பில்லு அப்படின்னு பொய்யான தகவல் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் இபி கனெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ்னு ஒன்று கட்டியாகணும். அது மினிமமாக ஒரு 300 400 வரும். உதாரணமாக ஒருத்தர் 25,000 பில்லு கட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு வீட்டுக்கு, அவருக்கு நம்ம 10 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்டோம். அப்போனா ஜீரோ ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பொய், ஜீரோ ஆக்க முடியாது. அதுக்கு நம்ம பணம் கட்டணும் மினிமம்.